வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு சுரக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு குழம்பு இது. இது ரொம்ப ஈஸியாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இந்த குழம்பு செய்யலாம். வாங்க இன்னைக்கு சுரக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுரக்காய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை வதக்கிடலாம். இந்த குழம்புக்கு வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதங்கணுட்டு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினா போதும். இதோட நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதெல்லாம் லைட்டாக வதக்கிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நம்ம இதில் சுரக்காய் சேர்த்துடலாம். ஒரு 1/2 கிலோ சுரக்காய் வாங்கி நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். இதோட 2 தக்காளி, சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். இதையெல்லாம் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ சுரக்காய் தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பருப்பு சேர்த்துடலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு 2 எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். ஊற வச்சு சேர்த்திங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். இப்போ இதை குக்கரில் சேர்த்துடலாம். இந்த பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய குழம்பு இது. இந்த வெயில் காலத்துக்கு வந்து தண்ணி காய்கறிகள் அதிகமாக சாப்பிடணும். இந்த சுரக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த சுரக்காவும் பருப்பும் வேகிற அளவுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன்னா. 1 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் குழம்பா செய்யறதுனால 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து இது கூட்டு மாதிரி இதே மெத்தடில் செய்யலாம். கூட்டா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். அப்போ வந்து சுரக்காவும் பருப்பும் நல்லா வெந்துடும். இப்போ குக்கர் விசில் வரட்டும். இப்போ இந்த குழம்புக்கு நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கர் திறந்து பார்த்துடலாம். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. சுரக்காவும் பருப்பும் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா விழுது சேர்த்துடலாம். இந்த மசாலா வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கூட்டுக்கெலாம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போ இதுவும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்த மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். தேங்காய் போட்டு அதோட பச்சை வாசனை போயிடும். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு தாளித்து ஊற்றிடலாம். இப்போ தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த குழம்பு வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாய், 4 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் போடுறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை குழம்புல சேர்த்துடலாம். இந்த சுரக்காய் குழம்பை பொறுத்த வரைக்கும் குழம்பு செஞ்சுட்டு லாஸ்ட்டில் நீங்கள் வந்து தாளித்து ஊற்றினீங்க தான் ரொம்ப வாசமாக இருக்கும் குழம்பு. இந்த குழம்பு சுட சுட சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், கார குழம்புக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுரக்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது.
ரொம்ப ஈஸியாவும் செய்யக்கூடிய குழம்பு இது. இந்த குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்க முட்டை ஆம்லேட் இல்ல முட்டை மிளகு தொக்கு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வேற அப்பளம் இருந்தா கூட போதும். அவ்வளோ நல்லா இருக்கும். சுரக்காய் வாங்கி நீங்க இந்த மெத்தட்ல குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.